ஆரத்தி. முரளி டேட் 24/6/2026. காலை முரளி மாத்தேஸ்வரி ரிவைஸ் 1957 மதுபன். இந்த கர்மக்ஷேத்திரத்தில் கர்மம் என்பது அனாதியான ஒரு பொருள். நீங்கள் கர்மத்தை விடக்கூடாது, ஆனால் கர்ம யோகி ஆக வேண்டும். ஜெகதாம்பா மம்மாவின் நினைவு நாளன்று படிப்பதற்காக அவரால் உச்சரிக்கப்பட்ட இனிய மகா வாக்கியங்கள். இந்த சிருஷ்டி கர்மத்திற்கான சேத்திரம். இங்கே ஒவ்வொரு மனித ஆத்மாவும் அவரவர் பார்ட்டை நடித்து கொண்டிருக்கின்றார்கள். இதில் பரமாத்மாவிற்கும் பார்ட் உள்ளது. ஆனால் அவர் ஆத்மாக்களைப் போல பிறப்பு இறப்பில் வருவது இல்லை. ஆத்மாக்களைப் போல் அவருடைய கர்மங்களின் கணக்கு தலைகீழாக ஆவது இல்லை. அவர் சொல்லுகின்றார், நானோ ஆத்மாக்களாகிய உங்களை விடுவிப்பதற்காகவே வருகின்றேன். எனவே என்னை லிபரேட்டர், பந்தனத்திலிருந்து விடுவிப்பவர், கதி சத்கதி அளிப்பவர் என சொல்லுகின்றார்கள். ஆத்மா மீது படிந்துள்ள மாயாவின் பந்தனத்தை அகற்றி தூய்மையாக்குகின்றார். இன்னும் சொல்லுகின்றார், எனது வேலை ஆத்மாக்களை அனைத்து பந்தனங்களிலிருந்தும் விடுவித்து திரும்ப அழைத்து செல்லுவது ஆகும். எனவே அனாதி நியமம் மற்றும் விதிமுறைகளை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். பிறகு இந்த மனித சிருஷ்டியின் விருத்தி எந்த விதமாக ஏற்படுகிறது, பிறகு அது குறைவதற்கான நேரமும் வருகிறது. அதிகமானால் அதிகமாகி கொண்டே போகும் என்று அந்த மாதிரி கிடையாது, குறையவும் செய்கிறது. ஆக சிருஷ்டியில் ஒவ்வொரு பொருளுக்கும் நியமம் உள்ளது. முதலில் குழந்தை, பிறகு பையன், பிறகு இளைஞன், பிறகு முதியவன். ஆக முதுமையும் விரைவில் வருவது இல்லை. முதியவர் ஆகியே இறுதி இற்றுப்போன முதுமை நிலை ஆகிவிடுகிறது. ஆக ஒவ்வொரு விஷயத்தின் வளர்ச்சி பிறகு அதன் இறுதி வருவது என்பது நியாயமாக உள்ளது. இதேபோல் சிருஷ்டியின் தலைமுறைக்கும் கூட நியமம் உள்ளது. ஒரு வாழ்க்கையின் படிநிலையும் உள்ளது என்றால் பிறவிகளுக்கும் படிநிலைகள், ஸ்டேஜுகள் உள்ளன. பிறகு சென்றுவிட்ட தலைமுறைகளுக்கும் படிநிலை உள்ளன. இதே போல அனைத்து தர்மங்களுக்கும் படிநிலை உள்ளன. முதலில் வரும் தர்மம் மற்ற அனைத்தையும் விட சக்தி வாய்ந்தது ஆகும். பின்னால் மெதுமெதுவாக வரும் தர்மங்களின் சக்தி குறைந்து கொண்டே போகின்றது. ஆக தர்மங்களின் பிரிவு, தர்மங்களின் நடைமுறைகள், ஒவ்வொரு விஷயமும் நியமங்களின்படி செல்லுகின்றன. இந்த அனைத்து விஷயங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும். இதே கணக்கின்படி பாபாவும் சொல்லுகின்றார், எனக்கும் இதில் பார்ட் உள்ளது. நானும் ஒரு ஆத்மா, நான் கடவுள், நான் வேறு எந்த ஒரு பொருளாகவும் இல்லை. நானும் கூட ஆத்மாவே தான். ஆனால் என் வேலை மிக பெரியது மற்றும் உயர்ந்தது. எனவே என்னை கடவுள் என சொல்லுகின்றனர். எப்படி ஆத்மா நீங்கள் இருக்கின்றீர்களோ அதுபோல்தான் நானும் இருக்கின்றேன். எப்படி உங்கள் குழந்தை இருக்கின்றதோ அவரும் கூட மனிதர்தான். அதில் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை இல்லையா? ஆக நானும் ஆத்மாதான். ஆத்மா மற்றும் இன்னொரு ஆத்மாவிற்கிடையில் வேறு எந்த வேறுபாடும் இல்லை. ஆனால் காரியத்தில் அதிக வேறுபாடு உள்ளது. அதனால் சொல்லுகின்றார், எனக்கு என்ன கடமையுள்ளதோ அது அனைத்திலிருந்தும் வேறுபட்டது ஆகும். நான் ஒன்றும் எல்லைக்குட்பட்ட ஒரு தர்மத்தின் ஸ்தாபகர் கிடையாது. நானோ உலகை படைப்பவன், அவர்கள் தர்மத்தை படைப்பவர்கள். எப்படி அந்த ஆத்மாக்கள் தங்கள் காரியத்தை தங்கள் சமயத்தில் செய்கின்றார்களோ அதுபோல நானும் கூட எனது சமயத்தில் வருகின்றேன். எனது காரியம் விசாலமானது, எனது காரியம் உயர்ந்தது மற்றும் அனைத்திலிருந்தும் தனித்துவம் ஆனது. அவரை சர்வ சக்திவான் என்றும் சொல்லுகின்றார்கள். அனைத்திலும் சக்திசாலி காரியம் ஆத்மாக்களை மாயாவின் பந்தனத்திலிருந்து விடுவிப்பது மற்றும் புது உலகின் கன்றை நடுவது ஆகும். எனவே அவரை ஆங்கிலத்தில் ஹெவன்லி காட் ஃபாதர் என்று சொல்லுகின்றனர். எப்படி கிறிஸ்துவை கிறிஸ்துவ மதத்தின் ஃபாதர் என்று சொல்லுகின்றார்களோ அவரை ஹெவன்லி காட் ஃபாதர் என சொல்ல மாட்டார்கள். ஹெவன் ஸ்தாபனை செய்பவர் பரமாத்மா. ஆக ஹெவன் உலகம்தான் இல்லையா? ஹெவன் ஒன்றும் ஒரு தர்மம் கிடையாது. ஆக அவர் உலகை ஸ்தாபனை செய்பவர் ஆகின்றார்.
மற்றும் அந்த உலகத்தில் ஒரு தர்மம், ஒரு ராஜ்யம் இருக்கும். தத்துவங்கள் முதலானவை அனைத்தும் மாறிவிடும். எனவே அவரை ஹெவன்லி காட் ஃபாதர் என சொல்லுகின்றனர். இரண்டாவது, காட் இஸ் ட்ரூத் என சொல்லுகின்றார்கள். உண்மை என்பது என்ன பொருள்? இதுவும் புரிந்து கொள்ளுவதற்கான விஷயம். அநேகர் நினைக்கின்றார்கள், யார் உண்மை பேசுகின்றாரோ அவர்தான் கடவுள். கடவுள் வேறு எந்த ஒரு பொருளும் இல்லை, உண்மை பேச வேண்டும், அவ்வளவுதான். ஆனால் அப்படி இல்லை. காட் இஸ் ட்ரூத் என்பதன் அர்த்தம் கடவுள்தான் வந்து அனைத்து விஷயங்களின் உண்மையை சொல்லுகின்றார். காட் இஸ் ட்ரூத் என்றால் கடவுள்தான் உண்மையை சொல்லுகின்றார். அதில்தான் உண்மையுள்ளது. அதனால்தான் அவர் ஞானம் நிறைந்தவர் எனப்படுகின்றார். ஞானத்தின் கடல், ஆனந்தத்தின் கடல். விசேஷமாக ஏதோ அறிந்து கொள்ளுவதற்கான விஷயம் இருக்கிறது இல்லையா? அப்படியானால் அது எந்த மாதிரியான அறிதல்? இவர் திருடினார் என்றால் அது கடவுளுக்கு தெரியும் என்று அப்படி இல்லை. அவருக்கு எல்லாம் தெரிந்திருக்கும். ஆனால் அவரது மகிமை உள்ளது இல்லையா? அது இதை பற்றியதுதான். கீழே விழுந்துவிட்ட நமது உலகம் எப்படி உயர்வது? இந்த சக்கரத்தின் விஷயங்களை அறிந்திருக்கின்றார். அதனால் கடவுள் அறிவார் என சொல்லுகின்றார்கள். எனவே பரமாத்மாவின் மகிமை அந்த விதமாக வருகிறது. அது மனிதரிலிருந்து வேறுபட்டது. ஏனென்றால் அவரது அறிதல் என்பது அனைவரிலிருந்தும் வேறுபட்டதாகும். மனிதரின் அறிதல் எல்லைக்குட்பட்டதாகும். மனிதன் சொற்ப ஞானம் உள்ளவன் என சொல்லவும் செய்கின்றார்கள். மற்றும் பரமாத்மாவை பற்றி சொல்லுகின்றனர், அவர் அனைத்தும் அறிந்தவர். அதை ஆங்கிலத்தில் நாலேஜ்ஃபுல் என சொல்லுகின்றனர். அதாவது அவர் அனைத்தும் அறிந்தவர். ஆக யார் அனைத்தும் அறிவாரோ அவர்தான் உண்மையை அறிந்து கொள்ள முடியும். யதார்த்த விஷயங்களை பற்றிய ஞானம் யாரிடம் உள்ளதோ அவர் அவசியம் அதை அனைவருக்கும் தருவார் இல்லையா? தாம் அறிவார், மற்றவர்களுக்கு தரமாட்டார் என்றால் அவரால் நமக்கு என்ன நன்மை? அறிந்து கொள்ள விடுங்கள். ஆனால் அப்படி இல்லை. அவர் அறிந்திருப்பதால் நமக்கு ஏதோ நன்மை கிடைக்கிறது என்றால் அப்போது நாம் அவருடைய தகுதிகளை பாடுகின்றோம். எப்போதாவது ஏதாவது நடந்துவிட்டால் சொல்லுகின்றார்கள், பகவானே இப்போது நீ இதை செய், நன்மை செய், இரக்கம் கொள், எனது துக்கத்தை போக்கு. இதுபோல் நாம் வேண்டுகின்றோம் இல்லையா? அவருடன் ஏதோ சம்பந்தம் உள்ளது இல்லையா? அதனால் அந்த மாதிரி நினைவு செய்கின்றனர். எப்படி நமக்கு ஏதோ அவர் உதவி செய்திருப்பதைப் போல ஒருபோதும் அவர் செய்ததில்லை என்றால் நாம் ஏன் அவரிடம் வேண்டுதல் வைக்கின்றோம்? யாராவது கஷ்ட நேரத்தில் உதவி செய்கின்றார்கள் என்றால் மனதில் எண்ணம் வருகிறது, இவர் நமக்கு மிகவும் கஷ்டமான நேரத்தில் உதவி செய்திருக்கின்றார், சரியான சமயத்தில் என்னை இவர் காப்பாற்றி இருக்கின்றார், எனவே அவருக்காக மனதில் அன்பு உள்ளது. ஆக பரமாத்மாவுக்காகவும் அதே போல் அன்பு வருகிறது. அவர் நமக்கு சமயத்தில் உதவி செய்திருக்கின்றார். ஆனால் எப்போதாவது யாருக்காவது நன்மை நடைபெற்றுவிட்டால் இதை பகவான் செய்தார் என்று அந்த மாதிரி கிடையாது. பகவான் இப்படித்தான் செய்கின்றார் என்பதாக. ஆனால் அவருடையது பெரிய காரியம், உலகத்தின் காரியம், உலகத்தோடு தொடர்புடைய விஷயம். மற்றபடி யாருக்காவது ஏதோ கொஞ்சம் கிடைத்து விட்டதென்றால் இதை பகவான் தான் செய்தார் என்று அப்படி கிடையாது. நாமும் கூட நல்ல கர்மம் செய்கின்றோம் என்றால் அந்த கர்மத்தின் பலன் கிடைக்கின்றது. நல்ல கெட்ட கர்மங்களின் கணக்கு நடைபெறுகின்றது. அதையும் நாம் அடைந்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் பரமாத்மா வந்து என்ன கர்மம் கற்பித்தாரோ அவருடைய பலன் வேறு. அல்பகால சுகமும் புத்தியின் ஆதாரத்திலும் கிடைக்கின்றது. ஆனால் அவர் என்ன ஞானம் கொடுத்தாரோ அதனால் நாம் சதா சுகம் பெறுகின்றோம். ஆக பரமாத்மாவின் காரியம் வேறாக உள்ளது இல்லையா? அதனால் சொல்லுகின்றார், நான் தான் வந்து கர்மத்தை பற்றிய யதார்த்த ஞானத்தை கற்பிக்கின்றேன். அதுதான் கர்மயோக சிரேஷ்டமானது என சொல்லப்படுகிறது. இதில் கர்மத்தையோ வீடு வாசலையோ விடுவதற்கான விஷயம் கிடையாது. ஆக கர்மத்தை பவித்திரமாக்க வேண்டும். கர்மம் செய்வதை விடக்கூடாது. கர்மமோ அனாதியான பொருள். இந்த கர்மச்சேத்திரமும் அனாதியானது. மனிதர்கள் இருந்தால் கர்மமும் இருக்கும். ஆனால் அந்த கர்மத்தை நீங்கள் எப்படி சிரேஷ்டமானதாக ஆக்குவது என்பதை நான் வந்து கற்பிக்கின்றேன். இதன் மூலம் பிறகு உங்கள் கர்மத்தின் கணக்கு அக்கர்மமாக இருந்து விடுகிறது. அக்கர்மம் என்பதன் பொருள் எதுவும் தீய கணக்காக ஆவது இல்லை. இப்படியே சொல்லிக் கொண்டிருப்பது கூடாது. அதாவது நான் இதை செய்வேன், அதை செய்வேன், உலகம் என்ன சொல்லும், அவர்கள் என்ன சொல்லுவார்கள், அட உலகம் என்ன சொல்லும், இதை விட்டுவிடுங்கள், இப்போது இந்த உலகமே சென்றுவிடப் போகிறது, இப்போதோ மரணம் முன்னாலேயே நின்று கொண்டுள்ளது,
நீங்கள் இவ்வளவு நீள அகலமாக தயார் செய்து கொண்டிருக்கின்றீர்களே, அவை வீணானவையாகவே செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்போது பாபா சொல்லுகின்றார், அப்படி வீணாக போவதை நிறுத்தி சேமியுங்கள். இந்த சரீர நிர்வாகத்திற்காக எவ்வளவு வேண்டுமோ செய்யுங்கள். எவ்வளவு உங்களுடைய படைப்புடன் கணக்கு வழக்கு இருக்குமோ அவ்வளவு செய்யுங்கள். நான் எங்கே பராமரிப்பேன்? உங்கள் படைப்பை நீங்கள் தான் பராமரிக்க வேண்டும். எது அவசியமோ அதை நீங்கள் செய்யலாம். ஆனால் இப்போது என்ன அதிகப்படியாக படைத்து கொண்டிருக்கின்றீர்களோ அதை நான் தடை செய்கின்றேன். ஏனென்றால் இப்போது அதையெல்லாம் கீழே விழத்தான் போகின்றன. ஏன் உங்கள் நேரத்தை தவறான வழியில் வீணடிக்கின்றீர்கள்? இந்த தவறானவற்றின் சச்சரவுகளால் தான் நீங்கள் துக்கம் அடைகின்றீர்கள். அந்த சச்சரவுகளிலிருந்து நீங்கள் எப்படி விடுபடுவது என்பதைத்தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றேன். பிறகும் உட்கார்ந்து கொண்டு அநேக சாக்குப்போக்குகள் சொல்லுவது என்பது எங்கே உள்ள வழிமுறை? பிறகு பாபாவும் சொல்லுகின்றார், பாருங்கள், இப்போது எனக்கு நேரடியாக உங்கள் கைவிரலை கொடுக்கவில்லை என்றால் நான் பிறகு மூக்கை பிடித்து அழைத்து செல்லுவேன். மூக்கை பிடித்தால் பிறகு மூச்சு திணறும், பிறகு துக்கம் ஏற்படும், தண்டனைகள் பெற வேண்டியிருக்கும் இல்லையா? எனவே சொல்லுகின்றார், இப்போது கையோடு கை சேர்த்து செல்லுவதற்கான நேரம் வந்துவிட்டது. நேராக செல்லவில்லை என்றால் பிறகு என் கையில் உங்கள் மூக்கு வந்துவிடும், பிறகு துக்கம் அடைவீர்கள். பிறகு பாருங்கள், பிறகு அந்த நேரம் எதுவும் செய்ய இயலாது. எனவே பாபா சொல்லுகின்றார், குழந்தைகளே, இப்போது நீங்கள் என்னுடையவர்களாகி என்னிடம் வந்து நான் சொல்லுவதை கேட்டு பிறகும் கூட எதுவும் செய்யவில்லை என்றால் அதற்காக மிக கடுமையான தண்டனைகள் உள்ளன. எனவே எந்த பாவப்பட்டவர்களுக்கும் தெரியாதோ அவர்களின் விஷயம் தனி. மற்றபடி யாருக்கு தெரியுமோ, யார் அமர்ந்து நான் சொல்லுவதை கேட்டு பிறகு இதே விஷயங்களில் தவறு இழைத்தால் அவர்கள் மீது கருணை கிடையாது. எப்படி 10 மடங்கு நன்மையுள்ளதோ அதுபோல 10 மடங்கு நஷ்டமாகிவிடும். அதனால் சொல்கின்றேன், தனது நஷ்டத்தை, இழப்பை நல்லபடியாக புரிந்து கொள்ளுங்கள். நல்லபடியாக உங்கள் புத்தியை கொஞ்சம் திறந்து வையுங்கள். இப்போது பாபா மீது புத்தியோகத்தை ஈடுபடுத்தினீர்களானால் சக்தி கிடைக்கும். ஆக இந்த அனைத்து விஷயங்களையும் புரிந்து கொள்ளுங்கள், மறக்காதீர்கள். இப்போது நடந்து கொண்டிருக்கும் சமயத்தை பற்றி அறிந்து கொள்ளுங்கள். புத்தியை திறந்து சமயத்தின் முழு நன்மையை பெறுங்கள். தனது முழு அதிர்ஷ்டத்தையும் திறந்து வையுங்கள். சொல்லவும் செய்கின்றார்கள், எப்படி சேர்க்கையோ அது போலவே நிறம் என்று. எனவே யாரிடம் இப்போது இந்த தாரணை முழுமையாக இல்லையோ அப்போது மாயாவின் சேர்க்கையின் நிறம் படிந்துவிடும். அதனால் தான் சொல்லுகின்றார்கள், தீயதை கேட்காதீர்கள், பார்க்காதீர்கள், பேசாதீர்கள். இதுபோல் அநேக தீமைகள் உள்ளன. இங்கேயும் அநேகரை விடுவது இல்லை. பிறகு ஒருவர் மற்றவரின் சங்க தோஷத்தில் வந்து விடுகின்றனர். எனவே சொல்லுகின்றார், அத்தகைய சங்க தோஷத்திலிருந்து விலகி பாதுகாப்பாக இருங்கள். சங்க தோஷம் வெளியில் உள்ளது, இங்கே இல்லை என்று அந்த மாதிரி நினைக்காதீர்கள். இங்கேயும் அது சுற்றி கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் இப்போது அதன் ராஜ்யம் இல்லையா? எனவே பாபா சொல்லுகின்றார், நல்லபடியாக கவசம் அணிந்து கொண்டு இருங்கள். ஒருவர் கவசம் அணிந்திருந்தால் அவரை குண்டு துளைக்காது. யோகாதான் கவசம், ஞானம் என்பது வாள். இந்த அனைத்து அஸ்திர சஸ்திரங்களை தன்னிடம் நல்ல முறையில் பாதுகாப்பாக வைத்திருங்கள். சொல்லவும் செய்கின்றார்கள், யார் செய்கின்றார்களோ அவர்கள் அடைகின்றார்கள். இவையோ வருங்கால பிராலப்தத்தை உருவாக்குவதற்கான விஷயங்கள். இங்கோ பிராலப்தத்தை அனுபவிக்க கூடாது இல்லையா? இங்கே யாரும் குரு ஆகி அமரக்கூடாது. இதில் யாரும் தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடாது. எனவே இவை அனைத்தும் புரிய வைக்கப்படுகிறது. ஆக இந்த அனைத்து விஷயங்களையும் கவனத்தில் வைத்து தன்னை பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும். இங்கே எந்த ஒரு செலவின் விஷயமும் இருக்கக்கூடாது. இப்போது இந்த அனைத்து செலவுகளையும் மற்றவர்களின் நன்மைக்காகவே பயன்படுத்த வேண்டும். ஒவ்வொரு பைசாவையும் கூட இதே காரியத்தில் ஈடுபடுத்த வேண்டும். நல்லது. அப்படிப்பட்ட பாம் தாதா மற்றும் தாயின் இனிமையிலும் இனிமையான மிக நல்ல எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். நல்லது. பாம் தாதாவிற்கும் மம்மாவிற்கும் குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். கேள்வி: மம்மா
நாம் நடமாடும் போதும் சுற்றி வரும்போதும் யோகத்தின் உயர்ந்த அவஸ்தாவில் எப்படி நிலைத்திருப்பது? பதில், உண்மையில் நம்முடைய இந்த வாழ்க்கை இயற்கையான யோகத்தினுடையதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் யோகம் என்பது நிச்சயம். எனவே முற்றிலும் லட்சியத்தை நிலையாக வைத்து நடைமுறையில் அந்த சொரூபம் ஆகிவிட வேண்டும். நிச்சய சொரூபமாகி கர்ம இந்திரியங்களால் கர்மம் செய்யுங்கள். ஸ்தூல கர்ம இந்திரியங்கள் எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் தன்னை அந்த சுகஸ்வரூப அவஸ்தாவில் மூழ்கியவராக வைத்திருக்க வேண்டும். உங்கள் முகம் எப்போதும் சுகஸ்வரூப ரமணீகரமாக காணப்பட வேண்டும். எந்த ஒரு அசுத்த சங்கல்பம் விக்கல்பமும் இருக்கக்கூடாது. ஈஸ்வரிய ஆனந்தத்தில் உள்ளார்ந்த மூழ்கிய அவஸ்தாவில் இருப்பீர்களானால் பிறகு எந்த ஒரு அசுத்த சங்கல்பம் விக்கல்பமும் உருவாகாது. சுத்தமான தூய்மையான நிலத்தில் உருவாகும் சங்கல்பங்கள் உலக மக்களின் ஒற்றுமைக்காக அல்லது தனது சுய முன்னேற்றத்திற்காக இருக்கும். இது மிக இனிமையான அழகிய அவஸ்தா. சமயத்தில் உதவி செய்வதாக இருக்கும். அத்தகைய ஈஸ்வரிய அலௌகிக இனிய தூய்மையான வாழ்க்கையை உருவாக்குவதற்கான பொன்னான வாய்ப்பு இப்போதுதான் உங்களுக்கு கிடைத்துள்ளது. எனவே அத்தகைய அவஸ்தாவை உருவாக்குவதற்காக கொஞ்சம் முயற்சி செய்யுங்கள். எப்போது நாம் யோகத்தில் அமர்கின்றோமோ அப்போது உள்ளுக்குள் மந்திரம், பூஜை, ஜபம் முதலியன எதுவும் செய்வதில்லை. எப்படி பக்தி மார்க்கத்தில் சிலர் உள்ளுக்குள்ளேயே பிரார்த்தனை செய்கின்றார்கள், மாலை ஜெபிக்கின்றார்கள், மூர்த்தியை முன்னால் வைத்து மலர்களை அர்ச்சிக்கின்றார்கள். அவர்கள் அனைத்தையும் மனதில் உள்ளுக்குள்ளேயே செய்கின்றார்கள். அதை மனசா பூஜை என சொல்லுகின்றார்கள். ஆனால் நமது யோகத்தில் நாம் நமது சுயஸ்வரூபத்தில் நிலைத்திருந்து சுகஸ்வரூபமாகி விடுகின்றோம். தனது மனதுடன் கூடவே அனைத்து கர்மேந்திரியங்களையும் கட்டுப்படுத்தி ஒருமுகப்பட்டவராகி ஈஸ்வரிய சுகஸ்வரூபமாகி விடுகின்றோம். இதற்காக யோகத்தின் சமயம் தனக்காக நிர்ணயிக்கப்படுகின்றது. அங்கே ஒரே சமயத்தில் அமர்ந்து அபியாசம் செய்கின்றோம். உலகாய விஷயங்களிலிருந்து தொடர்பை துண்டித்து அவ்யக்த சம்பந்தத்தில் மட்டும் தொடர்பை இணைத்து வைக்க வேண்டும். அப்போது நினைவு செய்வது எளிதாகிவிடும். நல்லது. ஓம் சாந்தி. வரதானம். பாப் தாதாவின் துணை மூலமாக மாயாவை தூரத்திலிருந்தே மூர்ச்சியடைய செய்யக்கூடிய மாயாஜித் ஜெகஜித் ஆகுக. எப்படி பாபாவுக்கு சிநேகி ஆகியிருக்கின்றீர்களோ அதுபோல் பாபாவை துணையாக ஆக்கிக் கொள்வீர்களானால் மாயா தூரத்திலிருந்தே மூர்ச்சியாகிவிடும். முதலில் செய்த உறுதிமொழி, உங்களுடனேயே உண்பேன், உங்களுடனேயே அமருவேன், உங்களுடனேயே ஆன்மாவை மகிழ்விப்பேன். இந்த உறுதிமொழியின்படி முழு நாளின் தினசரியாவில் ஒவ்வொரு காரியத்தையும் பாப்தாதாவின் துணையுடன் செய்வீர்களானால் மாயா தொந்தரவு செய்ய இயலாது, அது அழிந்துவிடும். ஆக துணைவரை சதா துணையில் வைத்து கொள்ளுங்கள். துணையின் சக்தி மூலம் அல்லது சந்திப்பின் மூழ்கி இருப்பதின் மூலம் மாயாவை வென்றவராக, உலகை வென்றவராக ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன். தனது உயர்ந்த உள் உணர்வு மூலம் உலகியல் வாழ்வின் சூழ்நிலைகளை, பரஸ்திதிகளை மாற்றிவிடுங்கள். ஓம் சாந்தி.